ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோவர் ஒரு ஆள் கடைசியில் அவர் முன்னாடியே போய்ட்டு போல போய் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒட்டகம் வைக்கிற வேலையாம்மா மாஸ்டர் நம்ம ஆளுக்கு கமான் பண்ணியிருந்தாப்புல. அதான் பத்தாவதுக்கு இப்போ நிறைய போட்டு பேசியிருந்தாப்புல நம்மகிட்ட. நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்பார் போல, பாவம் மனுஷன் மாட்டிக்கிட்டாப்புல. அங்கேருந்து மெசேஜ் பண்ணிக்காரு, பாவம் ரொம்ப கேட்க கஷ்டமாக இருந்துச்சு. குடும்ப கஷ்டத்தின் காரணமாக வந்து அவர் அந்த வேலையில் இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆமாம், 1000 கிராம் நம்ம சம்பளம் போல். ஆமாம், அதுவும் சொன்னார். 25,000 ரூபா. ஆமாம் ஆமாம், 25,000 ஒரு போகக்கூடாதுன்னு சொல்ல போனால். பாவம் மனுஷன். இப்போ அவர் வந்து ஒட்டகத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காப்புல. அதான் கேட்டுக்காரு. ஒட்டகத்தை சமாளிக்கிறது எப்படின்னு கேட்டால், இது வந்து 6ஆம் மாதம் இப்போ வெயில் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடும். உக்கரை தானே வாடு மாஸ்டர். இப்போ 7ஆம் மாதம்லாம் இன்னும் வெறி ஹூண்டா. அடுத்த மாதம் உக்குரமாக இருக்கும், அடுத்த மாதம் இதை விட உக்குரமாக இருக்கும். உக்கிற மேலே உக்குறேன் அந்த மாதிரி. 8லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க, ஓரளவுக்கு சமாளிக்க மாதிரி. அடுத்த மாதம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது அதனால் என்ன செய்யணும், இந்த ஒட்டகத்தை வந்து நீங்கள் எப்படின்னா, ஒட்டகம் 2 விதமாக மேய்ப்பாங்க. எப்படின்னா, ஒன்று வந்து பற்றி விட்டுறது, அதோட மேய்ஞ்சிக்கிட்டீங்க. ஆனால் மாஸ்டர் அது கேட்கலாம் நினச்சி மேய்ஞ்சிருன்னு சொல்கிறோமே, எல்லாம் ஒரே மண்ணாக கிடக்குது. அது என்னத்தை போய் மேய போகுது? இல்லை, அது ரிம்ஸ்ன்னு சொல்லுவாங்கடா அதுக்கு பேர். ரிம்ஸா? அந்த சின்ன செடி மாதிரி இருக்குண்டா, இந்த மாதிரி இருக்கி காட்டுங்க. அந்த அப்படி இருக்கி. ஓ, இந்த மாதிரி புல்கள் மாதிரி இருக்குமோ? இப்படி தான் இருக்கி அங்கேயும். சரி சரி, அதைத்தான் போய் தின்னுட்டு வரேன். இதுதான் அதிங்க. அது போக அந்த புல், அந்த இது மாதிரி புல்லு இல்லை, அது பேர் என்ன தெரியலடா. அந்த கள்ளி அப்போ இது கள்ளிச்சிட்டியா? அந்த இது வெட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த ஒரு இலை, சின்ன இலை காஞ்சி போனதா பச்சையாக இருக்கும். அழகாக வெட்டி கட்டமாக இருக்கும். அதை வேற தூக்கி போடுவாங்க. அது திம்பாங்க. ஆமாம், அது மேய விட்றேன்னா எதை இது ஒன்று திறந்து விட்டமாக்கு. நம்ம ஊரில் செம்பரியாடு மாதிரி தான் அங்கே ஒட்டகம் ஒன்றுக்கு பின்னாடி மொத்தமாக போயிடும். ஓஹோ, உன்னை கண்ட்ரோல் பண்ண. செம்பரியாடு பற்றியா இருக்கு, பார்த்தியா இல்லையா? ஆமாம், உன்னை செம்பரியாடு ஒரு பக்கம் போச்சுண்டா எல்லா செம்மையும் அது பின்னாடியே தான் போகும். ஒட்டகம் ஆமாம் அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தானே. ஒட்டகம் எங்கிட்டு போதோ அது பின்னாலே எல்லா ஒட்டகமும் போகும். இந்த ஒட்டகத்தை கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து வச்சுக்கோங்கன்னா குதிரை வச்சுருப்பாங்க. ஓஹோ, ஏறிட்டு அப்படி போய்ப்பேன். இப்போ இங்கே ஒட்டகம் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போனால் கூட இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி. அதனால் நம்ம கண் பார்வையிலேயே நிற்கும், எங்கேயும் போயிட முடியாது ஒட்டகத்துக்கு. இப்போ காலையில் அவுத்து விட்டோம்னு வச்சுக்கிடுவேன், அப்படியே போகும் வெயிலுக்குள்ள. இந்த மாதம் அவருக்கு சரி கஷ்டம்டா. சரி, அடுத்த மாதமும் சரி கஷ்டம் அவருக்கு. ஆமாம், பிரிச்சு அடுத்த மாதமும் சரி கஷ்டம். அப்போ அந்த ஒட்டகம் என்ன செய்யும்னா, காலையில் திறந்து விட்டோமாக்கு அதில் பரிசியமோ என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த இது நாங்கள் போடுவோம், புல்லுக்கட்டு மாதிரி போட்டு அதை திண்டுக்கிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போகும். திறந்து விட்டுட்டு நம்ம இங்கே இருக்க வேண்டிய வேலையை பார்த்துட வேண்டியதுதான். ஆமாம், என்ன வேலை இங்கே இருக்கு? இங்கே ஒரே அந்த வேலை தான். சுத்தம் பண்ணுறது, இது ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு கிடக்கணும். ஒட்டக பீகல் அரபானாண்டு ஒன்று சொல்லுவாங்க, இப்படி தள்ளி வண்டி மாதிரி இருக்கும். ஆமாம், அதில் அள்ளி போட்டு அந்த வண்டியே தள்ளிக்கிட்டு தெரியும் இங்கிட்ட அங்கிட்டுமா. என்ன ஓப்பனாக அள்ளி வீச வேண்டிய கேட்டாச்சு. என்னெல்லாம் ஊரக்க வேலை வெட்டி இல்லை, சும்மா இருக்கிறேன். என்ன செய்ய கேட்டதுக்கு என்ன சொன்னால் இருக்கார் மண்ணு மேடு இருக்கா, இந்த மாதிரி மேட்டை அதுக்கு உட்கார சொன்னீங்களோ? ஆமாம், இது மண்ணை ஃபுல்லாக அள்ளி இந்த அங்கே போடுனா. என்ன மாஸ்டர் லூசுத்தனமா எதுக்கு அங்கே போடணும்? பாலையும் மண்ணாத்தான மாஸ்டர் இருக்கு, எதுக்கு அங்கே அள்ளி போடணும்னு கேட்டால், உனக்கு தான் வேலை இல்லைன்னு சொன்னில்ல, இதை பாருண்டு. வேறு வழி இல்லாமல் நானே தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நானே சும்மா இல்லாமல் வாயச்சு கொடுத்து மண்ணை ஃபுல்லாக அள்ளி போட்டுக்கிடணும். ஆர்வ கோளாறு வேலையில் சொல்லிட்டீங்களோ? ஆமாம், நான் எப்படின்னா வேலை வெட்டி இல்லை, ஊருக்கு போகிறேன்ட்டு அப்படி சொல்லாம மத்தியிலோ இவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டான். இவன் இப்படி வேலை இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மண்ணை ஃபுல்லாக அள்ளி அங்கிட்டு போடு, திரும்பி அந்த மண்ணை அள்ளி திருப்பி இங்கிட்டு போடணும். எதை இப்போ இங்கேருந்து கொட்டின மண்ணால அங்கிட்டு, அங்கேருந்து அள்ளி இங்கிட்டு. அட கொய்யா, லூசு பயிர்கள்ட்ட போய் என்ன செய்ய சொல்கிற? அப்போ பாயலா. ஆமாம், இவர் என்ன செய்யணும்னா, அப்போ குதிரை எடுத்துகிட்டு ரவுண்ட்ஸ். குதிரை இருந்தால் பிரச்சனை இல்லை, குதிரை இல்லையாக்கு சரி கஷ்டம். நடக்கிறதுக்குள்ள நாக்கு தெளிவா. ஆமாம், இது பின்னாடியே நடக்குன்னா, அதனால் சேர்ந்து ஒட்டகத்தை வந்து ரொம்ப லாங்கு விட்டுறக்கூடாது. ஓஹோ, அங்கேருந்து பற்றிட்டு வர்றது கஷ்டமாயிடும். அது சரி. பெரும்பாலான இடத்துல குதிரை வச்சுருப்பாங்க, ஆனால் இவர்கிட்ட குதிரை இருக்கிற வாய்ப்பு இல்லை. இல்லை, இவர் சொல்கிறது இல்லைன்னு. ஆமாம், அப்படியே இருந்தாலும் குதிரை ஓட்டுறது பெரிய கஷ்டமும் இல்லை. குதிரை ஓட்டுறதுலாம் ஈஸி தான். அந்த கயிறுலாம் மாகட்டணும்ல மூக்கில், அதெல்லாம் ஈஸியாக கட்டிடலாம்டா. கட்டிருக்கீங்களோ? அதெல்லாம் கட்டிடலாம், எல்லாத்தையும் கட்டிக்கலாம் வச்சுட்டீங்க. ஆனால் சில பேர் வெறும் இதில் உட்காந்து ஓடுவாப்புல. நம்மளுக்கு வெறும் இதில் உட்காந்து ஓட தெரியாது, அது முடியாது. அந்த சீட்டு போட்டால் தான் ஓடுவான். அதுக்காக கரெக்டாக கச்சிதமாக உட்காந்து கச்சிதமாக காலையில் வச்சுக்கலாம். அது சில பேர் வந்து அந்த சீட் இல்லாமையே ஓடுவாங்க, திறமைக்காரங்க. ஆமாம், முடிய பிடிச்சிக்கிறாங்களோ?
அந்த கடிவாளம் போட்டிருப்பாங்க மாப்பிள்ள. அதை மட்டும் வச்சுட்டு சீட்டுலாம் ஓடுறது. ஆமாம், சீட்டுலாம் நங்கு நங்குன்னு குத்தாது. லேசாக அவங்க எவ்வி கொடுப்பாங்க. ஆனால் இது அந்த எப்படி மாதிரி. தெரியுமா, சீட்டு போட்டோம்டா லேசாக ஒரு 2 இன்ச்சு எந்திரிச்ச மாதிரி நின்றுக்கிறேன். நச்சுன்னு அடிச்சிருமோ? எந்திரிச்ச மாதிரி நம்ம அது வாட்டில் ஓடும். அந்த 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 கடிவாளம் இருக்கார் மூக்கணாங்கயிறு, அந்த இது கட்டிவாளம். அதை என்ன செய்யணும், நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறேன். அட்டா வேகம் அத்துக்கிட்டு வேகம் அதை ஒட்டி பிடிக்கணும். லூஸ் விட்டமாக நல்லா ஓடும். ஓ அப்படி. ஆமாம், நல்லா இறுக்கி பிடிச்சமாக நல்லா இழுத்து குதிரையுடைய மண்டையை மேல் நோக்கி இழுத்தமாக்க ஸ்லோவாக ஸ்லோவாக போகும். விட்டுட்டமாக்க நல்லா ஸ்பீடாக ஓடும். ஆ அது ஈஸி தான். அது சரி. குதிரையுடைய அந்த இது அந்த சிஸ்டம் அப்படி தான். ரெண்டு தான் பிரேக் இழுத்துக்க வேண்டியதான். ஆமாம், அந்த கழுத்தை மேலே தூக்குறமாக ஸ்லோவாகிடுவாங்க. அது சரி. லூஸ் விட்டமாக வேகமாக போயிடும். லூஸ் விட்டு ஓட்டினமாக கீழே விழுந்துருவோம். நமக்கு அந்த தகுதியில் நம்ம. ஆமாம், கீழே விழுந்துருவோம். நிறைய பேர் கீழே விழுந்துருக்காங்க. நானே விழுந்துருக்கிறேன். அது போய் டக்குன்னு அந்த ஐடியா தெரியாமல் ஓட்டி விழுந்துடுறது. அது சரி. கையில் உடஞ்சிடாது? உடையத்தையும் செய்யும் சில பேருக்கு. இந்த மதன்லாம் கையெல்லாம் உடையத்தையும் செய்யும். மதனை அவனுக்கெல்லாம் அது எப்படின்னா பிறண்டுருச்சு அந்த இடத்துல குதிரை. கஷ்டம்தான் இப்போ இந்த மாதிரினால. சரி. அப்போ அந்த மாதிரி இப்போ அவர் வந்து இப்போ என்ன செய்யணும், இந்த டயத்தில் அவர் என்ன செய்யணும்னா காலையிலேன்னு அவ்வளோ காலை நம்ம ஊரில் மாதிரி ஜிலு ஜிலுன்ற அந்த கிளை. ஏமா சார் அதான் சாப்பாடு வந்து போட்டுறாங்க. ஏன் வெளியே அனுப்ப உள்ளே வச்சு கட்டிச்சு இருந்தாலும் அது அப்படி லாத்திட்டு வரும் போல். பாலைவனத்துக்கு மாப்பிள்ள குதிரை தான்டா செட் ஆகும். அது மண்ணில் ஓடும். ஆமாம், பரவாயில்லையே. சில இடத்துல வந்து குதிரையும் அந்த இதுவும் வச்சுருப்பாங்க. ஒட்டகத்துலேயும் ஏறி உட்காந்து போவாங்க. அதுலேயும் உட்காந்து அப்படியே ஓட்டிட்டு வருவாங்க. ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்து அதான் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஒன்று ஒட்டகம் இருக்கு, இல்லை குதிரை இருக்கு. அந்த மாதிரி தான். நம்ம ஒட்டகம் இருந்துச்சா ஒட்டகம் மேலே உட்காந்துக்கிட்டே வந்துடலாம். அப்படின்னா ஓட்டிடலாம். ஆமாம், ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் என்ன செய்யணும்டா மாப்பிள்ள, இப்போ ஒட்டகத்தை போய் கவர் பண்ணிட்டு வரதா இருந்தால் இப்போ இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒட்டகம் இப்படி தெரிஞ்சிடும். அங்கே நிற்கிற மாதிரி தெரியுமா. ஆனால் நம்ம இங்கேருந்து நடந்து போனோம்னாக்க சரியான தூரம் நடக்கணும். அப்போ இவர் என்ன செய்யணும், மெயினாக வந்து தண்ணி இவர்கிட்ட இருக்கணும். அதை மேய்ச்சி கொண்டு வரதுக்கு இந்த மாதம் அப்படி மாதம் இது அடுத்த மாதம்லாம் அந்த மாதிரி மாதம் 10 பாட்டில் வேணுமோ 10 லிட்டர் தான். ஒரு 2 லிட்டர் கையில் வச்சுருந்தாலே போதும். குடிச்சிக்கிட்டே ஓடணும். சரி இந்த தானே இருக்குது, பற்றிக்கிட்டு ஓடி வந்துடும் அப்படின்னு நினச்சி மட்டும் போயிடக்கூடாது. அது ஆபத்து. அது ரொம்ப ஆபத்து. பார்க்குறதுக்கு நமக்கு வேணா இங்கே உள்ள நிற்கிற மாதிரி தெரியும். ஓட்டம் வந்தால் நிற்கிது, ஓடி போய் பற்றிட்டு வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடு உலையக்கிலே வச்சுட்டோம், சரி போய் பற்றிட்டு வந்துடும் அப்படிலாம் போயிடக்கூடாது. சரி, தண்ணியை கையில் எடுத்துக்கிட்டு தான் போகணும். தண்ணியை வந்து அங்கே ஒரு உரம் ஒன்று விற்பாங்க மாப்பிள்ள. ஆமாம், அந்த உரம் எப்படின்னா ஈரச்சாக்கு தான். அது ஈரச்சாக்கு மாதிரியா? ஆமாம், அந்த சாக்குக்குள்ளே சாக்கு வெளியில் சாக்கு அரைக்கி உள்ள டீப் மாதிரி மெட்டீரியல் போல். அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோமாக்க அந்த சாக்கோடையே தூக்கிட்டு போகலாம். நல்லா மேலே வாய் வைக்கிறதுக்கு. எத்தனை லிட்டர் இருக்குது அந்த சாக்கு? அந்த அந்த சாக்கு சொன்னியில் அது 2 லிட்டர்லாம் இருக்குது. அது 2 பெருசாக இருக்கா? ஆமாம், 2 லிட்டர் தான் நான் பார்த்துருக்கிறேன். தொங்கும். அது சரி. வெளியும் நினச்சி விட்டுக்கிறேன்னு உள்ளாக்க தண்ணி பிடிச்சிட்டுமாக்க தண்ணி ஜில்லு. அப்படி. அது சரி. அந்த எப்படின்னா அந்த சாக்கு துணி தான் சொல்ல போனால் அது. மேலே உள்ள துணி சாக்கு. ஆமாம், இங்கே நம்மளுக்கு காட்டன் துணி மாதிரி. ஆமாம், நம்ம இங்கெல்லாம் சாக்கில் சும்மா போட்டு எரிப்போம். சாக்கெலாம் போட்டு அங்கே அந்த சாக்கு என்ன செய்யறாங்கன்னா உள்ளாக்க தண்ணி சாக்கு. ஆமாம், சுற்றி துணிட்ட மகன் நான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. அப்படி போட்டு தான் இருக்குது. ஆமாம், இல்லைன்னா என்ன செய்ய வந்துருமா, அந்த கந்தூரான்னு சொல்கிறோம்மா தலையில் கட்டிக்கிட்டு. ஆமாம், அதை என்ன செய்யணும் தெரியுமில்ல, அதை என்ன செய்யணும்டா தண்ணியில் நனைக்கணும். தண்ணியில் நனைச்சிட்டோம். அது வந்து ரொம்ப நைஸாக உள்ள துணி தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். தண்ணியில் நனைச்சி லேசாக புழிஞ்சிக்கிறேன். நல்லா புழியக்கூடாது, லைட்டாக புழிஞ்சிட்டு இப்போ எந்த டைரெக்ஷனில் காற்று அடிக்குதோ அந்த டைரெக்ஷனில் அப்படி கட்டி வச்சிடணும். அந்த ரூமில் இருக்கப்பையா ரொம்ப இல்லை எங்கே உட்காந்துருக்கிறோமோ. இப்போ அவருக்கு சூடு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், கடுமையான சூடு காற்றுல. ஆமாம், அந்த துணியில் அடித்து காற்று வரும் முத்தியா இல்லையா, அது கொஞ்சம் ஜில்லுன்னு வரும். அதுவும் எவ்வளோ நேரத்துக்கு வரும்? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் புளியணும். ஐயோ, இப்போ கரண்ட் இருந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். ஏதாவது ஃபேனக்கே ஓட்டிக்கலாம். பெரும்பாலும் கரண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. இருக்க வாய்ப்பு இல்லை. போர்ட்டபிள் தானே சொன்னீங்க. கரண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. சின்ன இந்த மக்கினான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மோட்ரு கொடுப்பாங்க. அது வந்து இந்த செல்ஃபோன் சார்ஜ் போட்டுக்கிறக்குள்ள அதுக்கு தானே. அதுக்கு தான். அதில் ஏசிலாம் ஓடாது. அதில் ஒன்றும் ஓடாது. இப்போ என்ன, இப்போ அவங்கெல்லாம் வந்தால் ராத்திரி வருவாங்க. வந்தால் அவங்க வந்தால் பகலில் வந்தாலுமே குளிர் காலத்தில் குளிர் காலத்தில் தங்க மாட்டாங்க. வெயில் காலத்தில் தங்க மாட்டாங்க. ஓகே, வெயில் காலத்தில் தங்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. வந்தால் அந்த சாயந்தரம் ஒட்டக பால் குடிக்க வர்றது. ஆமாம், காவாச்சாயை அடிக்கிறது. ஒட்டக பால் பச்சையாக குடிச்சா அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒரு மாதிரி அந்த இந்த வாடை அடிக்கும், பச்சை வாடையா. ஒரு கவுல் அடிக்குமோ? என்ன தெரியுமா, ஒட்டக பாலில் ஒரு ஹைலைட்டு, நீ 1 லிட்டர் ஒட்டக பாலை குடிச்சிட்டியாக்க
உடனே லூஸ் மோஷன் ஆயிடுறேன். பிச்சு விட்டுருவேன். ஆமாம், அது வேறு இருக்குது ஒட்டகப்பாலில். அப்பயே பச்சையாக குடிக்க காய்ச்சி குடிச்சு வேண்டியதானே. நாங்கள் அப்படியே குடிக்கிறோம், பச்சை எடுத்து அடிச்சிரு கடை கடை கடைன்னு ஆட்டு விட்டி அடி கலக்கி விட்டுறேன். அப்படியே அங்கனே பிச்சு அப்படியே குடிக்கிறது நல்லா இருக்கும். பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு குடிக்கணும். ஆஹா, அந்த பேரிச்சம்பழத்தை 2 திண்டுக்கிறேன்னு ஒட்டகப்பாலை மட மட மடம்னு அடிச்சிடணும். அவர் அடிச்சுக்க தெரில இப்போ. ஆமாம், அவர் இப்போ இனிமேல் நான் புதுசாக இறங்கியிருக்காப்புல போலப்பா, அவர் குடும்ப கஷ்டம் என்னமோ தெரியல. மாற்றி விட்டான் அவ்வளோ, வேற எங்கிட்ட வளர்ந்துருக்காப்புல மாற்றி. வேறு இடத்துல போய் அதான், அதாவது யாருமே மாப்பிள்ள நேரடியாக அப்படி போக மாட்டாங்கடா. நேரடியாக ஒட்டகம் மேய்க்க போகிறது, ஆடு மேய்க்க போகிறது, இதுக்கெல்லாம் அது ஒட்டகமாவது மேய்ச்சிடலாம் போல். இந்த ஆடு அதுக்கு மேலே தலைவலியா. அதே ஜி. ஆமாம், ஒட்டகமாச்சு வெட்டுவதுக்கு பெரிய 4 கம்பியை கட்டி போட்டமாக அதுக்குள்ளே நின்றுக்கிறேன். ஆட்டுக்கு வந்து இந்த கேட்டு மாதிரி வச்சு அடைச்சிக்கிட்டே தெரியும், இங்கிட்ட அங்கிட்டு. ஏன் மாஸ்டர்? ஆமாம், தண்ணி வேறு அடிக்கடி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒட்டகத்து கூட அவ்வளோ நேரம் தண்ணிக்க தேவையில்லை, ஒரு அடிச்சா போதும், வாழை கிடக்கு. அது வாரில் அங்கே ரவுண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆட்டுக்குட்டி பராமரிப்பு சரி கஷ்டம்.